ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இஎஸ்எம் தம்பிஸ். இன்னைக்கு நாம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, லேட்டஸ்ட்டாக டெஸ்கோ வேக்கன்சியில் ஒரு அப்டேட் நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றின வீடியோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வேலை தேடிக்கிட்டு இருக்க எல்லா எக்ஸர்வீஸ்மேன் ப்ளஸ் டெஸ்கோவில் இருக்க எல்லா எக்ஸர்வீஸ்மேனுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க. எல்லாரும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் 19/1/2024 அன்னைக்கு டெஸ்கோ ஹெட் குவார்ட்டர் சென்னையிலேருந்து அவங்க ஒரு அஃபிஷியலாகவே லெட்டர் வெளியிட்டிருக்காங்க. இந்த லெட்டர் நீங்கள் எங்கேயும் தேட தேவையில்லை. டெஸ்கோ வெப்சைட்டில் போனீங்கனாலே இதோட லெட்டர் இருக்கும் உங்களுக்கு. இவங்க வந்து ஒரு புது ப்ரொபோசல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது என்ன நான் கிளியராக சொல்லிடுறேன். இது யார் முன்னாடி செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஐஏஎஸ் அதிகாரி உயர் திரு ஏ சிவஞானம் அவங்க முன்னிலையில் டெஸ்கோவோட ஜிஎம் இந்த லெட்டர் ப்ரொபோசலாக அவங்க ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. எல்லார்கிட்டையும் கருத்து கேட்டு இதை பற்றி ப்ரொபோசல் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, இப்போ வரைக்கும் டெஸ்கோவில் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை சரியாக 4 மணிக்கு சர்வரில் வேக்கன்சி அப்லோட் ஆகும். அதுக்கடுத்து யாரெல்லாம் இன்டர்நெட் வச்சுருக்காங்களோ, அதாவது அவங்க வீட்டில் மொபைலில் லேப்டாப்பில் இல்லை பக்கத்தில் இருக்க கம்ப்யூட்டர் சென்டரில் இசேவை மையத்தில் எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் அவைலபிள் இருக்கோ அவங்க முன்னாடியே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சு 4 மணிக்கு போய் உட்காந்து வேக்கன்சியை எடுக்கணும். இப்போ இதில் ஒரு சில சிக்கல் இருக்குது. இப்போ கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு நெட்டு ஸ்பீடு இருக்காது. ப்ளஸ் எக்ஸர்வீஸ்மேனுக்கு அந்த அளவுக்கு நெட்டை பற்றி தெரிஞ்சிருக்காது. அதை எப்படி எடுக்கணுங்கிறது தெரிஞ்சிருக்காது. அது 4:05 4:10 சர்வர் வந்து 502 பேட் கேட்வே வந்துடும். அதுக்கடுத்து சர்வரில் ஒரு சில இஷ்யூ ஆகி அவங்களால வேக்கன்சி எடுக்க முடியாமல் போயிட்டு இருக்கு. ப்ளஸ் இதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு சில சமூக விரோதிகள் டெஸ்கோ பேரை கெடுக்கிறதுக்காக காசு வாங்கிக்கிட்டு வேக்கன்சியை வெளியே விட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் நிர்வாகத்துடன் நிறைய புகார் அளித்து அவங்க இதை சரி செய்யணும். எப்படியாவது இந்த மெத்தடை வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படிங்கிற இந்த மெத்தடை சரி செஞ்சு முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு நல்லபடியாக அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை உண்டாக்கி தரணும் டெஸ்கோவில் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம், மிகவும் வரவேற்கத்தக்கது. நான் ரொம்ப வரவேற்கிறேன். என் யூடியூப் சேனல் மூலமாக டெஸ்கோமோட ஜிஎம் சாருக்கும் சரி, இந்த ப்ரொபோசல் ரெடி பண்ணி சஜஷன் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது வரவேற்கத்தக்க ரொம்ப விஷயம். இப்போ இது என்ன மாதிரி மெத்தட் இப்போ மாற்றிருக்காங்க அப்படின்னா, இப்போ வேக்கன்சி வந்து இப்போ ஆல்ரெடி டெஸ்கோவில் சர்வீஸில் இருக்கிற அந்த மெம்பர்ஸ் அங்கங்கே சர்வீஸில் இருக்கவங்க இருக்காங்க. இப்போ புதுசாக யாரெல்லாம் உள்ளே வரணும், டெஸ்கோவில் உள்ளே வரணும்னு விருப்பப்படுறவங்க ஃபஸ்ட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒரு சில சேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து அஃபிஷியலாக ஒன்றும் சொல்லலை. சர்வர் மோடிஃபிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க கொடுத்த லெட்டரில் வச்சு நான் சொல்கிறேன். அவங்க அந்த சர்வர்லேயே அந்த அப்ளிகேஷன்லேயே ஒரு சில மோடிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆள் மதுரையில் எனக்கு ஒரு வேக்கன்சி வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் போடும்போதே மதுரை வேக்கன்சி, செக்யூரிட்டி கார்டா, ஏஎஸ்ஓவா, இல்லை டிரைவர் வேக்கன்சி வேணுமா, இல்லை ஓஏ வேக்கன்சி வேணுமா, எது வேணுமோ அவங்க அந்த காலம் மாதிரி வச்சு அவங்க அதை ஃபில்அப் பண்ணி அந்த அப்ளிகேஷனை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நிறச்சி நீங்கள் திரும்ப அப்லோட் பண்ணணும். உங்கள் இதை ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணனையும் எப்போ நீங்கள் அதை அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த டயத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கிடச்சிரும் உங்கள் அப்ளிகேஷனுக்கு. அந்த நம்பரை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க டிஜிட்டல் முறைப்படி இமெயில் இல்லை உங்கள் மொபைல் நம்பருக்கு நார்மலாகவே மெசேஜாகவும் வரலாம். அதுக்கு அடுத்து அந்த பேஸ் பண்ணி உங்களோட சீனியாரிட்டி போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மதுரையில் ஒரு வேக்கன்சி போடுறாங்க அப்படின்னா அந்த வேக்கன்சி 4 பேர் இருக்காங்க, 4 பேர் தேவைப்படுது அப்படின்னா யார் முதல்ல பதிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த அக்னாலஜ்மெண்ட் சீனியாரிட்டி கிடைக்கும். உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க, நீங்கள் வாங்க உங்கள் டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு அப்படிங்கிற போது அவங்களோட டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போய் சம்மந்தப்பட்ட ஏரியாவில் இருக்க ஏஎம் சார்கிட்ட போய் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாமே. ஏஎம் சார் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களோட வில்லிங் அன்வில்லிங்கை கேட்பாங்க. அவங்க வில்லிங்காக இருந்தாங்கன்னா அவங்களோட பேரை போட்டு அவங்க இமீடியட்டாக சென்னை ஹெட் குவார்ட்டருக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. சென்னையில் இருக்க டெஸ்கோ ஹெட் குவார்ட்டர் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உடனே அனுப்பிச்சிடுவாங்க. பை சான்ஸ் இந்த வேக்கன்சியில் அன்வில்லிங்காக இருக்காங்க, எனக்கு இந்த வேக்கன்சி பிடிக்கல சார் வேணாம் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த இவங்க சப்மிட் பண்ண அந்த சீனியாரிட்டி சீக்வன்சி நம்பர் மதுரையில் இருக்கிறதுலே கீழே போயிடும். கீழ் சீனியாரிட்டியில் போயிடும். இப்போ மதுரையில் ஒரு 300 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கன்னா அவங்க இந்த கூப்பிட்டு அவங்க வேகன்சி வேணான்ட்டாங்க, அன்வில்லிங் அப்படின்ட்டாங்கன்னா, இல்லை கூப்பிட்டு வராமல் இருந்துட்டாங்கன்னா அவங்களோட சீனியாரிட்டி கீழே போயிடும். இப்போதைக்கு இவங்க கொடுத்துருக்க லெட்டர் படி இதுதான் ப்ரொசீஜர். நான் அந்த லெட்டரையும் நம்ம சேனலில் போட்டுடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. தெரியாதவங்க டேரெக்டாக வெப்சைட்டில் போய் நீங்கள் படிச்சுக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் தான் இப்போ நடக்க போகுது. இது நான் சொன்னது ஜஸ்ட் ஒரு மாடல் மட்டும்தான். இதில் இன்னும் நிறைய மோடிஃபிகேஷன் ட்ரேட் வைஸ் மற்ற இதெல்லாம் நடக்கும். அது ஃபர்தராக என்னன்னு சொல்லி அஃபிஷியலாக டெஸ்கோலேருந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ நடக்க போகுதுங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு சில மாற்றங்கள் வரலாம். இதுதான் நடக்குங்கிறத நான் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த டெஸ்கோ வேகன்சியோட சாஃப்ட்வேர் வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் லைவாக ஒரு டெமோ வேணால் காட்டிடுறேன். இப்போதைக்கு இப்படி தான் இருக்கும். இப்படி வரும்போது அவங்களுக்கு அந்த சீனியாரிட்டி கீழே போயிடும் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா. கன்ஃபார்ம் சொன்னா வேலையில் ஜாயின் பண்ணிக்குவாங்க, அப்பாயின்மெண்ட் கிடைச்சு. எனக்கு வேணாம் சார், வேகன்சி முதல்ல பதிஞ்சு அவங்க வேகன்சி வேணான்ட்டாங்க, இல்லை வேகன்சியெல்லாம் இன்டர்வியூக்கு வர முடியல அப்படிங்கிறனால அவங்க வேகன்சி கீழே போயிடும். அதுக்கடுத்து எப்போ அவங்களுக்கு மதுரைக்கு வேகன்சி வருதோ அவங்கள கூப்பிட்டு பிடிச்ச வேகன்சி எடுத்துக்குவாங்க. இது வந்து கொஞ்சம் அவங்க கேட்டிருக்க அந்த ஏஜ் வைஸ் பிரியும். இப்போ ஏஎஸ்ஓவாக இருந்தால் ஜெசியூஸ் ரேங்க் வேணும். அதுக்கடுத்து வந்து ஒரு சில வேகன்சிக்கு வந்து ஏஜ் வைஸ் கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. 45 அபோவ் கொடுக்கக்கூடாது. அப்புறம் ஓஏக்கு கொஞ்சம் கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி அந்த அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்கள் கேட்டகரி வைஸ் பிரிஞ்சிடும். யார் யாருக்கு எந்தெந்த வேகன்சி. இப்போ மதுரையில் ஒரு டிரைவர் வேகன்சி வருதுன்னா யார் யாருக்கெல்லாம் டிரைவர் அப்ளை பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் டிரைவர் கிடைக்கும். இந்த மாதிரி அவங்க வந்து இப்போ அவங்களோட அந்த சாஃப்ட்வேர் டிசைனை மாற்றுவாங்க அப்படின்னு அவங்க ப்ரொபோசலில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு விஷயம் இருக்கட்டும். அப்புறம் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ சர்வீஸில் இருக்காங்க, அதாவது இப்போ டெஸ்கோ சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு அவங்க அவங்களோட ஹோம் டவுனில் வேலை பார்க்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து கோயம்புத்தூரில் இப்போ சர்வீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவர் டெஸ்கோவில். அவரோட சொந்த ஊர் திண்டுக்கல் அப்படின்னா நாளைக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் வேணும். அதாவது சார், நான் இங்கே டெஸ்கோவில் 4 வருஷம் 3 வருஷம் வேலை பார்த்துட்டேன், எனக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும், திண்டுக்கல் ஒரு வேகன்சி வந்திருக்கு இல்லை வரப்போகுது அப்படின்னா அவங்க முன்கூட்டியே கையில் கடை எழுதின அப்ளிகேஷன், மெனுவல் அப்ளிகேஷனை எழுதி ஏஎம்சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு சம்மந்தப்பட்ட டெஸ்கோ ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சாங்கன்னா அவங்க அப்ளிகேஷனை பரிசீலனை பண்ணி அந்த விழுக போகிற திண்டுக்கல்ல இருக்க வேகன்சிக்கு அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ மற்ற துறையில் இருக்கிற மாதிரி டிரான்ஸ்ஃபருங்கிற ஒரு இது இருக்கு. இது வரைக்கும் அந்த மாதிரி டெஸ்கோவில் ஓப்பனாக யாரும் சொல்லலை. இது இப்போ ஓப்பனாக அவங்க அஃபிஷியலாகவே அறிவிச்சிருக்காங்க. இது வந்து முறைப்படி அவங்களுக்கு சீனியாரிட்டி வைஸ் பதிஞ்சுக்குவாங்க. எப்போ வேகன்சி விழுகுதோ ஃபர்ஸ்ட் சர்வீஸில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்ச வேகன்சி வெளியே இருந்து ஆள் எடுப்பாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா டெஸ்கோவில் வேலை பார்க்குறவங்க டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது தெரியாதவங்க நீங்கள் உங்கள் ஏஎம்சாரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரொசீஜர் என்னன்னு ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் சம்மந்தப்பட்ட டெஸ்கோ ஹெட் ஆஃபீஸ்க்கு ஏஎம்சாருக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. இது ஒரு விஷயம். அடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் ஹெல்ப் டெஸ்க், அதாவது டெஸ்கோ சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் இல்லை அதர் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாங்கன்னா ஒரு ஹெல்ப் டெஸ்க் நம்பர் அவங்க கொடுத்துருவாங்க. அது வந்து காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் 2 ஷிஃப்ட், இது வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க, 2 ஷிஃப்ட் மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ஹெல்ப் டெஸ்கில் நீங்கள் ஏதாவது உங்களோட குறைகள் இல்லை உங்களோட புகார்கள் ஏதாவது நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் சீக்வன்ஸ் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் வாட்ஸ்அப்லேயும் அவங்க அனுப்புறதா அவங்க சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் முறைப்படி மேபி இமெயிலில் கூட அனுப்பலாம். இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். டெஸ்கோவில் கிட்டத்தட்ட ஒரு 8000-10,000 பேர் மெம்பர்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஃப் எடுக்கிறது சம்மந்தப்பட்டு, இல்லை அவங்களோட ப்ரொஃபைலில் வேறு ஏதாவது பற்றி, அவங்க அக்கௌண்ட் நம்பரில் சேஞ்ச் பற்றி, இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு குறைகள் இருந்தாங்கன்னா இதை சொல்கிறதுக்கு ஹெல்ப் டெஸ்க் ரொம்ப நல்ல விஷயம். அதை வாட்ஸ்அப்லேயும் டிஜிட்டலாக அவங்க அந்த அக்னாலஜ்மெண்ட் கம்ப்ளைண்ட் நம்பரை கொடுத்து ட்ராக் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில சேஞ்ச்மெண்ட் இப்போ வரப்போகிற டயத்தில் டெஸ்கோவில் நடக்கும். இது ரொம்ப 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 வரவேற்கத்தக்க விஷயம். இப்போ இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னும் நீங்கள் வேற என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க டெஸ்கோவில். அது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம், லான்ச் பண்ணதுக்கப்புறம் நான் இதை எப்படி எடுக்கிறது, எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ப்ராப்பரான ஒரு கம்ப்ளீட் வீடியோ, அதாவது ஹெட் டு டவுன் ஃபுல் கம்ப்ளீட் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை, இப்போ நடக்க போகிற ஒரு விஷயத்தை எல்லா எக்ஸ் மேனுக்கும் பகிருங்க, எல்லா எக்ஸ் மேன் குரூப்புக்கும் பகிருங்க. அப்போ அவங்களுக்கு இந்த டெஸ்கோ பற்றி இருக்க ஒரு புதிய நடைமுறை, புதிய புரிதல் அவங்களுக்கு தெரியும். இதுதான் நான் கேட்டுக்கிறது. ப்ளஸ் இந்த டிரான்ஸ்ஃபர் விஷயம், ஹெல்ப் டெஸ்க் விஷயம், இது வரப்போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கடுத்து டெஸ்கோவில் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண சொல்லி மேனேஜர் சொல்லியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் யாரெல்லாம் ஃபைல் பண்ணலையோ, அதாவது எல்லா எக்ஸ்-சர்வீஸ்மேனும் இன்கம் டேக்ஸ் கண்டிப்பாக ஃபைல் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்களோட சேலரி 2.5 லட்சத்துக்கு மேலே வந்துடும். 2.5 லட்சத்துக்கு மேலே அவங்க வாங்குறதால இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது மேண்டிட்ரி. டெஸ்கோவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ரெண்டும் சேரும் போது அவங்களோட இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் வந்துருவாங்க ஃபைல் பண்ணுறதுக்கு. அதனால் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணி சம்மந்தப்பட்ட அந்த கன்சர்ன், உங்கள் ஏரியா கன்சர்ன் ஏஎம்சார் கிட்ட நீங்கள் அந்த டாக்குமெண்ட் கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க. இல்லைனா உங்களுக்கு டேக்ஸ் பிடிக்கிறதுக்கான வேலைகள் வரப்போகிற நாட்கள் நடக்கும்னு சொல்லி அவங்க அஃபிஷியலாகவே ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. இது தெரியாதவங்க பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ டைம் முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் மேபி நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்தால்
31 ஜூலைக்குள்ள ஃபைல் பண்ணிருங்க. ஏன்னா பெனால்ட்டி வராது. ஜூலைக்கு அப்புறம் நீங்க ஃபைல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி வரும். அது தேவையில்லாத ஒரு விஷயம். அதனால முன்கூட்டியே பிளான் பண்ணி 31 ஜூலைக்கு முன்னாடி உங்களோட வருமான வரியை நீங்க தாக்கல் பண்ணிருங்க. டெஸ்கோல வேலை பார்க்குறீங்க இருந்தால் அது மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லி டெஸ்கோ நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு டெஸ்கோல வேலை பார்க்குறவங்களுக்கும் ப்ளஸ் முன்னாள் ராணுவ வீரர் யாருக்கெல்லாம் வேலை தேவை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை தயவு செஞ்சு பகிருங்க. பகிர்ந்தா அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. டெஸ்கோ பற்றி ஒரு சின்ன புரிதல் இருக்கும். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.